நான் 10th முடிச்சிருக்கேன் மேடம். சரி. 10th முடிச்சுட்டு ட்ரெயின்ல தைலம், யூகலிப்டஸ் தைலம், முடக்கத்தான் தைலம், சரி, இந்த கர்ச்சீஃப் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தோம். ரெண்டாவது இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு பத்தலன்னு நானும் சேர்ந்து போறேன். இல்ல ட்ரெயின் நீங்க வந்து ட்ரெயின்ல தான் போய் சாமான் வைப்பீங்க? ஆமா மேடம். எந்த ட்ரெயின்ல? வைகை, பல்லவன். நீங்க இருக்கிறது திருச்சின்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். திருச்சி இருந்து பல்லவன் வரையெல்லாம் நீங்க எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா விழுப்புரம் வரைக்கும் போவோம். நீங்க வந்து எங்க வேணா ஏறிக்குவீங்க, எங்க வேணா இறங்கிக்குவீங்க. நடுவுல வித்துருவீங்க. அப்படி ஒரு நாளைக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, பட்டா பட்டா பாக்கின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் டல் ஆகும். அது சரி, அது சரி. கொஞ்சம் மினிமம்னா எவ்வளவு வரும்? மேக்ஸிமம் மினிமம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு லாபம் மட்டும் ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும். மேக்ஸிமம் போனா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் போனோம்னா ஒரு 800 ரூபாய். அதெல்லாம் பரவாயில்லையம்மா. நமக்கு வந்து அன்னைக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடுக்கு பாத்துக்கணும், எல்லாத்துக்குமே பில்லு. இப்ப தண்ணி பில்லு பண்றாரு. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் வந்து கர்ச்சீஃப் விற்கிறாரு, நான் வந்து தைலம். 2 பேரும் முன்னாலே போவீங்களா? ஆமா மேடம். ஒரே ட்ரெயின்ல இல்ல, ஒரே ட்ரெயின்ல போயிட்டு ஒரே ட்ரெயின்ல போயிட்டு ஒரே ட்ரெயின் வந்து. ஓகே. அவர் ஒரு இடத்துல போனாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க? இல்ல இல்ல, 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் போவோம். அவரு கர்ச்சீஃப் விற்பாரு, நான் தைலம். வேற யாரு என்ன? நீலாம் படிக்கிற இல்லம்மா? வேற நீங்க என்ன தங்கிட்டது? எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் மேடம், தமிழ் மேஜர் முடிச்சுட்டு அவங்க மாதிரி நான் அவங்களோட தான் திருச்சியில் தங்கியிருக்கேன் படுத்து. அதே பையை இந்த மாதிரி ட்ரெயினில் 11 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன் மேடம். என்ன வியாபாரம்? ஊதுபத்தி, சாம்பிராணி, ஜவ்வாது, சென்ட், இந்த வாசனை பவுடர்னு ஒரு 7-8 ஐட்டம் வந்து. ஆனா நீங்க வந்து வாங்குறது எங்க? திருச்சி இல்ல, ஒரு நல்ல இடத்துல வாங்குவீங்க. அதை பார்த்துட்டு வாங்குறவங்க வாங்குவாங்களா, இல்ல நம்ம வாங்கணும் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வாங்குவாங்க? பொருள் நல்லா இருக்கும், பத்தி சுமாரா இருக்கும் திருச்சியை பொறுத்தளவு. சரி. மற்ற ஜாமான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதே ஒரே இடத்துல வாங்குவீங்க? ஒரே ஹோல்சேல்ல தான் வாங்குவீங்க? அங்க மார்க்கெட்ல வாங்குவேன். அது நான் எம்ஏ முடிச்சேன் 2013 முடிச்ச எம்ஏ. அது முடிச்ச கையோட ட்ரெயின் 11 வருஷம். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? இல்ல மேடம், அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? அம்மா அப்பானா வயசானவங்க, 80 வயசு இருக்கும் அப்பாவுக்கு. கூட இல்ல நீங்க தனியா? நான் தனியா திருச்சியில இருக்கேன். இப்போ வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்து பாத்துக்கீங்க. நம்ம சோழம் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து நம்ம வண்டியில போனா வண்டிக்கு எனக்கு ட்ரெயின் வந்து நான் செல்ல ட்ரெயின் ஆஃப் ஏற்றி நான் ட்ரெயின் பார்த்துக்கலாம். இன்னொன்று நிறைய பேர் ஜிபே பண்ணுவாங்க. ட்ரெயினை பொறுத்த நிறைய ஜிபே தான் பண்றாங்க. பணம் நான் அதுக்கு மினிமம் ஜிபேக்கு மினிமம்னு இல்ல மேம், 1 ரூபி கூட ஒரு என்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு வேண்டி 20 ரூபாயோட ஜிபே இருக்கானு கேட்பாங்க. இல்ல சார் அப்படிமா அந்த கேஷ் எடுத்து கொடுக்கணும். ஒருத்தர் வச்சிருப்பாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு மெயினா எனக்கு வந்து ட்ரெயின் பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு மேடம். ஏன்னா டைமிங்னா இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு. வண்டி ட்ரெயின்ல நிறைய இடங்கள்ல வேலை நடக்குது. ஒவ்வொரு வண்டி 2 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் லேட்டா வருது. அதனால நமக்கு ட்ரெயின் பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேடம். அந்த செல்ல பார்த்தோம்னா செல்ல நான் அதெல்லாம் பாத்துருவேன். பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த இடத்துல வண்டி வருது, எவ்வளவு லேட்ல வருது. இந்த ட்ரெயின் தான் நம்ம ஏற போற ட்ரெயின். அனுபவம்னா நமக்கு 11 வருஷம் பாக்குற நல்ல அனுபவம்னா இருக்கு. இந்த அரியலூர்னா எந்த பக்கத்து பிளாட்ஃபார்ம் போகும், எல்லா அனுபவம் இருக்கு. அது செல்லையும் பாத்துடலாம். செல்லையும் பாத்துடலாம். எந்த பிளாட்ஃபார்ம் போகுது, எத்தனை மணிக்கு போகுது, எவ்வளவு நிமிஷம் லேட்ல போகுது, அடுத்து திண்டுக்கல் இருந்து மதுரைக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்துல போகும், அனைத்துமே பாத்துடலாம். மெயினா வந்து இப்போ நீங்க வியாபாரம் பண்றவங்க 3 பேர் இருக்கீங்க. நீங்க 3 பேர். வேற யாராவது வியாபாரம் பண்றீங்களா? நீங்களும் பண்றீங்க? நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? பத்தி வியாபாரம் பாக்குறேன். கந்தூரி, சாம்பிராணி, சூடம், மஞ்சப்படி, குங்குமம், எங்க பண்றீங்க? எங்க பண்றீங்க? இங்க நாங்க டவுன்லயே தான் பாக்குறோம். டவுன்லயே பாத்துறீங்க. உங்களுக்கு அது மாதிரி இந்த ஜிபே பணம் காசு இல்லாம ஜிபே இருக்கான்னு கேட்பாங்களா? இல்ல மேடம், நாங்க காசு எங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரி, வாங்கி பார்த்தோம். அது முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு கடையில அடையாளம் சொன்னாங்க. அந்த கடையில போய் நாங்க காசை கட்டி வாங்கிட்டோம். இல்ல உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட வாங்குறவங்க கேஷா கொடுக்குறாங்க. நீங்க கேக்குற மாதிரி எங்களுக்கு ஜிபே கொடுக்குறோம், எங்கிட்ட காசை கேஷா தான் கொடுப்போம்.
கேஷா கொடுக்கும். நீங்க இப்போ கேஷா தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த ஃபோன் வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது மாத்திக்குவீங்களா நீங்க? வாங்கிக்கணும். இந்த ஃபோன் அப்புறம் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் இந்த ஃபோனு? இது வந்து எங்க அக்காவுடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். இல்ல உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்க? இல்ல அவங்க எங்க அக்கா சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும். இப்போ இவங்க சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியலையா? சொல்லி கொடுத்த புரிஞ்சு மேடம், புரிஞ்சு இருந்தாலும் இப்ப வாங்கிட்டு போனா வீட்டுல போய் அக்கா சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க. மேடம் இப்ப பொதுவான கருத்து என்னன்னா தங்கையே தனக்கு உதவி. நம்ம வந்து பிறகு நாட தேவையில்லை. நம்ம சுயமா போறோம், சுயமா வரல. யார்கிட்ட அதை பார்த்து சொல்லுங்க, அதை பார்த்து சொல்லுங்க கேட்க தேவையில்லை. நம்ம கையை வந்து நம்ம கையில வந்து உலகமே அடங்கிடுது. அது பிரச்சனை இல்லை மேடம். அதுல மணி ஆப் ஒன்று ₹100 இப்ப வர நோட்டெல்லாம் புது புது நோட்டா வந்திருக்குல்ல. ஆமா. மொபைல்ல மணி ஆப்னு ஒன்னு இருக்கு மேம். அதுல சொல்ல காமிச்சோம்னா பாக்குறதுக்கு சிரமம். அந்த மணி ஆப் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லலாம். உங்களை நாங்க ஏமாத்த முடியாது. அந்த கேமராவுக்கு நேரம் அப்படி காமிச்சோம்னா ₹100 அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பாப்பீங்க? பார்க்க முடியாது. எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லியே கொடுப்பாங்க. இவ்வளவு கஷ்டம். நான் கேட்டுதான் வாங்குவோம். எவ்வளவு கொடுக்குறாங்க? கன்ஃபர்மேஷன் இது வந்து நம்ம கரெக்டா கொடுக்குறாங்க. நம்பிக்கைதான். ஒரு நம்ம இதுல ₹30 பத்தி கொடுக்குறோம்னா ₹50 கொடுப்பாங்க. மிச்சம் நீங்க சில்லறை கொடுக்கீங்க. இல்ல எனக்கு சில்லறை இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சில்லறையாவே ₹30 கொடுத்துருவோம் உங்ககிட்ட. அது அந்த அந்த மாதிரி ₹30 இருக்கு. இந்த ரெண்டு பாப்பா நீ என்ன பண்றியா? படிக்கிறியா? இல்ல +2 முடிச்சிருக்கேன் மேம். வெரி குட். என்ன பண்ண போறியா அடுத்து? எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, +2ல எவ்வளவு மார்க்? ஹையர் செகண்டரியா? இல்ல ஹையர் செகண்டரி. எங்க படிச்சியா? ராஜபாளையம் மேம். ராஜபாளையமா? நீ ஊர் ராஜபாளையமா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம். எஸ்எஸ்சினா உங்களுக்கு தமிழ்நாடு அது என்னது? மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் செலக்ஷன் எக்ஸாம் இருக்கு. 10th குவாலிஃபிகேஷன் வச்சு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். எம்டிஎஸ் +2 குவாலிஃபிகேஷன் வச்சு பண்ண முடியாதா? +2 கூட பண்ண முடியாது. டிகிரிக்கு வேணா ஜிஜிஎல் ஒன்று போட்டிருப்பாங்க. டிகிரி இல்ல, அதனால எம்டிஎஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அதுல பண்ணிட்டா அந்த எந்த மாதிரி எழுதணும் மேடம். எக்ஸாம் எழுதி வைப்பாங்க. இப்பதான் அப்ளை பண்ணிருக்க ஃபார்ம். எந்த மாதிரி உனக்கு கிடைக்கும்? ஆபீஸ் ஒர்க் இந்த மாதிரி. என்ன மாதிரி உதவியாளர் மாதிரி இருக்கும். ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஓகே, ஆபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓஏ வேலை. ஓகே ஓகே. அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த தம்பிக்கு அந்த நான் பிஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேங்க மேம். சரி, படிச்சு முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேங்க மேம். சரி. இனிமேதான். எந்த ஊர் தம்பி நீங்க? நான் திருச்செங்கோடுங்க மேம். திருச்செங்கோடு வந்துருக்கிறீங்க. இது இந்த போன் உங்களுக்கு எப்படியா யூஸ் ஆகும்? மேம் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மேம். படிக்கிறதுக்கு நீ வந்து இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கா? மேம் ஆமாங்க மேம். இல்ல மொபைல் வச்சே படிப்பியா? மொபைல் வச்சே படிப்பேங்க மேம். மொபைல் வச்சு என்ன படிப்பேன்? மொபைல் வச்சு புக்ல போட்டோ எடுத்தோம்னா அதுவே வாசிச்சு காட்டுங்க மேம். சரி. அப்படியே நம்ம மைண்ட்ல மனப்பாடம் பண்ணிக்கலாம். உத்து பார்த்து படிக்க தேவையில்லை. சரி சரி. ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் இந்த பையன் கொடுத்துருக்கோம். இல்ல உனக்கு இந்த படிப்புக்கு தான் வேணும் அப்படின்னு நினைச்சானா தம்பி, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த காமிச்சாரா அவங்ககிட்ட அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் ஒன்று காமிச்சாரா? மேம் ஆமாங்க மேம். அந்த கிளாஸஸ் வந்து நீ இல்லைங்க மேம், காலேஜ்ல கூட போன்லயே தான் இப்ப இது நான் முதல்வன் திட்டம் இது எல்லாமே போன்லயே தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அதனால கட்டாயமா போன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேம் காலேஜ்ல இருந்து. அதான் போன் வந்து முக்கியம். உனக்கு போன் இல்லாம இப்ப இருக்கிறதுக்கு உனக்கு படிக்க முடியல, அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த ஃபாஸ்டா படிக்கிறதுக்கு போனை விட அந்த ஒரு கண்ணாடி உள்ள போட்டோம்னா அதுவே ஸ்கேன் பண்ணி உனக்கு வாசிச்சு காமிக்கும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த படிக்கணும் அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஸ் எல்லாம் நல்லா உனக்கு கிளியரா வர மாதிரி நீ பழகிட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த இதை நீ யூஸ் பண்ணி உனக்கு படிப்புக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். வெரி குட். இவங்க என்ன பண்றாங்க? நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் வந்து +2 முடிச்சுட்டு இந்த ஸ்டெனோ அண்ட் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன். சரி. அப்புறம் சைடில் இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டேன்.
இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பாப்பா 10th படிக்கிறா, பையன் 8th படிக்கிறான். அதனால வீட்டுல இருக்க. அது போக இந்த ரீகனிங் இருக்குல்ல, சேர் அந்த மாதிரி ஒர்க்லாம் வெளியில போய் ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிடபிள்யூ ஆபீஸ், அக்ரிகல்ச்சர் ஆபீஸ், இந்த மாதிரி ஆபீசஸ்ல போய் சேர் பின்னி கொடுப்பேன். அந்த மாதிரி பின்னும் போது ஏன்னா முன்னாடி வந்து பில்லு போட்டு காசு கொடுத்துருவாங்க. சரி. அல்லது வவுச்சர்ல இந்த சைன் வாங்கி கை நாட்டு வாங்கி காசு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்னன்னா ஜிபே இருக்குதா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்கிட்ட வந்து போன் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை நம்பி போடனா அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக எனக்கு ஒரு செல்லு இருந்தா நானா பழகி நானா யூஸ் பண்ணி எல்லாமே காமன் யூஸ் வந்து ஜிபே டிஜிட்டல் ஜிபே. உங்க சொன்ன மாதிரி ட்ரெயின்ல பணம் கண்டுபிடிக்கிறது, ட்ரெயின்ல அவங்க பாக்குறது, பிள்ளைங்கன்னா படிக்கிறது. ஆமா, பிள்ளைங்கன்னா ஜிபே. ஆமா ஆமா ஆமா. நான் இன்னும் அதை பழகல ஜிபே பண்றதுக்கு. இன்னும் இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப்ஸ் இருக்கு மேம், அது சொல்லுங்க. ட்ரெயின் So where is my train? ட்ரெயின் வந்து ஆமா, where is my train ஆப்ஸ் தான். இப்போ எந்த ட்ரெயின் எங்க இருக்கு அத பார்த்தா நாங்கள வரோம் அதிகம். ஓகே ஓகே. யூஸ் பண்ணி எந்த ஸ்டேஷன்ல நிக்குதுங்கறது தெரிஞ்சிரும். பஸ்ஸுக்கு ஆப் இருக்கு மேம். பஸ்ஸுக்கு ஆப் இருக்கு. சென்னை சைடு இருக்கு, மதுரை சைடு என்ன வந்து ரீச். ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க உங்களுக்கு